ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இப்பதிவை பார்த்தவுடன் கேட்டுவிட்டால் நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் நபரால் உனக்கொரு நல்ல செய்தி வரும். நிச்சயமாக வரும். அப்பா மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இதை பொறுமையாக கேள். உனக்கானதை இழந்து விட்டாய் என்று எப்பொழுதும் நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உனக்கென எழுதப்பட்டது யார் தடுத்தாலும் உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும். சில விஷயங்கள் உன்னுடைய கைமீறி சென்று விட்டதாக நினைக்கின்றாய். ஆனால் அது உனக்கானது அல்ல என்பதினால்தான் உன் கைவரை வந்து தவறவிட்டாய் என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களை நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டாய், ஆனால் அவை நடக்கும். இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் கனவிலும் கூட நினைத்து பார்க்கவில்லை. கடவுளான் அருளால் இவ்விஷயம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையில் நடந்தது என்று ஒரு சில விஷயங்களை நீ மனதார நினைத்திருக்கின்றாய் அல்லவா? அப்படி நினைத்து சந்தோஷப்பட்டிருக்கின்றாய் அல்லவா? அதற்கு காரணம் என்ன? அவை உனக்கு எழுதப்படாதது என்று நீ நினைத்திருக்கின்றாய். அவை உனக்கானது அல்ல. அதை நீ பெரும் அளவிற்கு முயற்சி கூட 1% கூட எடுக்கவில்லை. ஆனால் அது உன்னுடைய கையில் கிடைத்தது. அதனை நீ முழுமையாக பெற்று கொண்டாய். அதே போல்தான் அது உனக்கு வர வேண்டும் என்று ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தது. அதனால் நீ எவ்வித முயற்சியும் இல்லாமல் அதை பெற்றுவிட்டாய். அதுபோலத்தான் சில விஷயங்களை நீ இழந்து விட்டாய், கைமீறி சென்றுவிட்டது என்று தவித்து அதை நினைத்து அழுது உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றாய். அவ்விஷயம் உனக்கானது அல்ல. ஒருவரை நான் பிரிய வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் எதற்காக அந்த சந்திப்பு என்று கேட்கின்றாய். சிலரை காரணம் இல்லாமல் நீ சந்திக்க நேரிடுவது காலத்தின் கட்டாயம். இப்படி பிரிப்பதற்காக எதற்காக அப்பா எங்களை பார்க்க வைத்தாய், பழக வைத்தாய், ஒருவரின் மீது ஒருவர் உயிராக இருக்க வைத்தாய் என்ற கேள்வி உன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்திருக்கும். யாரோ ஒருவருக்காக இக்கேள்வி உன் மனதிற்குள் ஒரு முறையாவது வந்திருக்கும். தங்கமே, அனைத்தும் காலத்தின் கட்டாயத்தால் தான் நேரிடுகின்றது. இணைய முடியாது என்று தெரிந்தும் இங்கு பலவிதமான காதல் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் சில சூழ்நிலை காரணமாக பிரிவு ஏற்பட்டு விடுகின்றது. உன்னுடைய மனக்குழப்பங்கள் அத்தனையும் விட்டுவிடு தங்கமே. நீ ஏசிப்பது உண்மை என்றால், உன்னுடைய நேசம் உண்மை என்றால், உனக்கானது என்று படைக்கப்பட்டிருந்தால் அது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும். கிடைக்காததற்காக ஏங்குவதை நிறுத்திவிட்டு கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சியாக இரு. மனதில் நினைத்து கொண்டிருப்பவர்களிடம் இருந்து உனக்கான ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது. அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு. ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!